சிகரெட்டை விட வெகு பவர் படைத்த ஐட்டம் இது. இதை சேற்று அரைத்தாய் புற்றுநோய் மருந்து. எந்த மிளகா நம்மள வந்து கேன்சர்ல இருந்து காப்பாத்துதோ, அப்டாமினல் கேன்சர்ல இருந்து, அதே மிளகாய் கேன்சரை உண்டாக்கிரும். அதுல இதை சேர்த்து சாப்பிட்டோம். இதை நாங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இது புற்றுநோய் கேரண்டி. இது அரைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து மாட்டுடைய தீனியை சாப்பிட்ட மாதிரி வயிறு ஹெவியா இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். மிளகாயில வந்து ஒரு ஃபங்கஸ் வளருது. இந்த ஃபங்கஸ் மிளகாயை உண்ணும் பொழுது ஒரு டாக்ஸினை வெளியிடுது. இதுக்கு பேர் அஃப்லாடாக்சின். தயவுசெய்து எல்லாரும் வந்து கூகுள் பண்ணி பார்க்கணும். அஃப்லாடாக்சின் இன் சில்லி. இது புற்றுநோயை உண்டாக்குறது. சிகரெட்டை விட வெகு பவர் படைத்த ஐட்டம் இது. இந்த அஃப்லாடாக்சினுடைய இந்த மாதிரி மஞ்சளா இருக்கிறது வந்து அஃப்லாடாக்சின் உள்ளது. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சீங்கன்னா இது நல்ல மிளகாய். இதுல பாத்தீங்கன்னா இது அஃப்லாடாக்சின் உள்ள மிளகாய், இது நல்ல மிளகாய். செவர்னு கருப்பு கலர்ல இருந்தா நல்ல மிளகாய். மஞ்சள் தட்டி சகப்பு மஞ்சளா இருந்ததுன்னா அது அஃப்லாடாக்சின் உள்ள மிளகாய். வீட்டுல இந்த மிளகாயை அகற்றி தூக்கி எறிந்து விட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய். இதை சேற்று அரைத்தாய் புற்றுநோய் மருந்து. எந்த மிளகா நம்மள வந்து கேன்சர்ல இருந்து காப்பாத்துதோ, அப்டாமினல் கேன்சர்ல இருந்து, அதே மிளகாய் கேன்சரை உண்டாக்கிரும். அதுல இதை சேர்த்து சாப்பிட்டோம். அது நல்ல மிளகா, சகப்பா இருக்கு. இதை பாருங்க, ஒரு நாக்பூர் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு பாருங்க. அதுல இதெல்லாம் ஒருவேளை நம்ம வந்து இதை நாங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இது புற்றுநோய் கேரண்டி. இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கு. இதுல உள்ள கலரும் இதுல உள்ள கலரும் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. இதை கிளிக்கு கூட கொடுக்க கூடாது. கிளிக்கு கூட கொடுக்க கூடாது விஷம். இது நல்ல ஜாதி பத்திரி. இது எடுக்கக்கூடாத ஜாதி பத்திரி. இது ஒரு ஜாதி காய் சேர்ந்து வந்துருச்சு, ஆனா இன்னும் காய் ஆகல. இது எங்க ரிஜெக்ட் பின். இதை வந்து பல பேர் வாங்கி அரைச்சிருவாங்க. இப்ப இந்த ரிஜெக்ட் பின் நீங்க மூந்து பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி வாசனை வரும், ஆனா ஜாதி பத்திரி கிடையாது. ஜாதி பத்திரியில இருக்க வேண்டிய பைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாம் இதுல இல்ல. இது அரைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து மாட்டுடைய தீனியை சாப்பிட்ட மாதிரி வயிறு ஹெவியா இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். 100% மேனுவல் கிளீனிங் பண்ணணும். தேங்க்யூ. இங்க வேஸ்ட் பிரிச்சதுக்கு அப்புறம் நல்ல இப்படி வந்துரும் சார். எல்லாம் இப்படி வந்துரும். ஓகே சார். இப்படி வந்துருந்தா இதுல மூடி இருக்கும், உள்ள சாமான் இருக்கும். இது கிளீன்டு ஜீரா. ஒரு ஜீரா கூட உங்களுக்கு குப்பை தெரியாது பாருங்க. இது கைப்படாம அங்க வந்து டேபிள்ல தள்ளி விட்ட ஜீரா வந்து இங்க இப்படி ஸ்டோர் ஆயிரும். ஓகே. இங்க ஸ்டோர் ஆறது வந்து அடுத்தது ரோஸ்டருக்கு போகும். இப்ப இங்க வந்து நம்ம பார்த்த ரோஸ்டருக்குள்ள சின்னமன் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார். எதுக்கு ரோஸ்டிங் பண்றோம்? ரோஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் தெர்மோபிலிக் பாக்டீரியா வந்து 65 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல இறந்துரும். நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா அதுல நான் தெர்மோபிலிக் பாக்டீரியா இருக்கும். சாப்பிட்ட அப்புறம் ஹெவியா இருக்குப்பா அப்படின்னா ஆல் தட் கேஸ் அண்ட் ஹெவினஸ் கம்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா. சோ இதுல வந்து ஆல் நான் தெர்மோபிலிக் பாக்டீரியா இறந்துருது ஒண்ணு. ரெண்டாவது பைட்டோகெமிக்கல் பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப இது சினமன், இதுல சினமால்டிஹைட் இருக்கு. அந்த சினமால்டிஹைட் பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. மூணாவது மாய்ஸ்சர் குறையுது. இதை சில பேர் பண்ணாதது எதுக்குன்னா மாய்ஸ்சர் குறைஞ்சா வெயிட் குறைஞ்சிரும். இப்ப இதுல வீட்டுல வானிலை ரோஸ்ட் பண்றோம், ஈவனா ரோஸ்ட் ஆகாது. சிலது கருகோ சிலது சூடாகாது.